நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த சனிக்கிழமை, இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி, இந்த வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சியோடு வந்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய மேலான பேரன்பு உங்களை நிறைவாய் நடத்துவதற்கு அவருடைய கிருபை இன்றைக்கு இந்த புதிய விடியலில் வெளிப்பட்டிருக்கிறது. நீங்க பாப்பீங்க, இன்னைக்கு உங்களுடைய பிரயாணத்துல அவருடைய கிருபையை பாப்பீங்க. இன்றைக்கு உங்களுடைய சரீர ஆரோக்கியத்துல அவருடைய கிருபையை பாப்பீங்க. உங்களுடைய திட்ட தீர்மானத்துல தேவ தயவை நீங்க பாப்பீங்க. சில சிக்கலான பாதைகளுக்குள் போவது போல் வாழ்க்கை நிலைப்பாடுகள் இருக்குமேயானால் தைரியமா இருங்க, அவருடைய கிருபைகளை நீங்க பாப்பீங்க. ஒருவேளை இந்த காலையில இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சில உடல் பலவீனம், மன பலவீனம், சில வகையான நிகழ்வுகள் உங்களை சோகப்படுத்தி இருக்குமேயானால் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஒரு புதிய கிருபைய அப்பா உங்களுக்கு இன்னைக்கு தராரு. ஆகவேதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி, இந்த சனிக்கிழமை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களை நன்றாய் வைத்துக்கொள்ள விரும்புகிற ஒரு நல்ல தேவன் உங்க கூடவே குடும்பம் நடத்துறதுனால நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு சொல்லி உங்களை வெறுப்பேத்துற, காண்டாக்குகிற, எரிச்சல் ஊட்டுகிற சில பொல்லாத துஷ்ட மனிதர்களை நீங்கள் காண்பீர்களேயானால் அவங்கள பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க லைஃப்ல அவங்கள ரொம்பலாம் சட்டை பண்ணாதீங்க. உங்களை திட்டுறாங்க, உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, நீங்க செய்யாத குற்றத்தை நீங்க செஞ்சதா உங்க மேல பழி போடுறாங்க, உங்களை டென்ஷன் ஆக்குறாங்க, உங்களை கடுப்பேத்துறாங்க, உங்களை வெறுப்பேத்துறாங்க. அப்படிப்பட்ட மக்கள்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க அவங்க மேல எரிச்சலாவே இருக்காதீங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துறாதீங்க உங்க லைஃப்ல. அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உங்க லைஃப்ல பெருசா நினைக்காம கண்டுக்காம இருங்க. ஆனா நிறைய பேர் அப்படி செய்யறது இல்லைங்க. எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பொல்லாத மனுஷங்களையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பொல்லாத மனிதர்கள் செய்யக்கூடிய தீமையான காரியங்களை நினைச்சு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் மோசம், இவன் மோசம், இவெல்லாம் நல்லா இருப்பானா, இவெல்லாம் நாசமா போட்டோம், இப்படி பண்றானுங்களே அப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு பொல்லாத மனிதர்களுக்கு சரிக்கு நிகராக இருந்து சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். பாருங்களேன், நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. அவங்கள விட்டுருங்க, அவங்கள சட்டை பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த பொல்லாத மனுஷங்க மேல நீங்க எரிச்சலா இருக்கிறதுனால அவங்க பாதிக்கப்பட போறதில்ல, அவங்களுக்கு அதனால ஒரு இழப்பும் வர போறதில்ல. எரிச்சலா இருக்கக்கூடிய நீங்கள் தான் பாதிக்கப்படுவீர்கள். நீங்கள் தான் நிம்மதியை இழப்பீர்கள். நீங்க உங்க வாழ்க்கை தான் வெகு அதிகமாக சேதப்படுத்தப்படும். பேசாம விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துப்பாரு. அவங்கள சோகப்படுத்துறாங்களா, மிரட்டுறாங்களா, தீமையா பேசுறாங்களா, உங்க பிள்ளைங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்களா, உங்கள் கணவரை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்களா, உங்க மனைவியை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்களா, உங்க குடும்பத்தை பற்றி, உங்கள் சந்ததிகளை பற்றி ரொம்ப மோசமா விமர்சனம் பண்றாங்களா, பேசாம அவங்கள விட்டுருங்க. பாரு, அவங்கள நான் என்ன பண்ண போறேன், அங்க போய் நான் முறையிட போறேன், கேஸ் போட போறேன், வழக்கு போட போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன். நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க, பேசாம விட்டுருங்க. பொல்லாத மனுஷங்க அவங்க. பொல்லாத மனிதர்கள் மேல் என்ன பண்ணாதீங்க, எரிச்சலா இருக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஒரு மேய்ப்பன் இருந்தான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவனுடைய மந்தையிலே அவன் எண்ணிக்கை பார்க்கும் பொழுது ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அவனுக்கு சொந்தமான ஆடு காணாமல் போய்விட்டது. அவனுக்கு ரொம்ப வருத்தம் வரல, ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆட்டை இழந்துட்டோமே என்ற சோகம் அவனுக்குள்ள வரல. ஆட்டை எவன் எடுத்தான், எவன் என் ஆட்டை எடுத்தானோ நான் பழித்திருக்காம விட மாட்டேன். என் கையால அவனுக்கு நான் தண்டனை கொடுத்தே தீருவேன். சரி, ஆடு போயிருச்சேன்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்படவோ அதை தேடவோ அதை மீட்டெடுப்பதற்கான பிரயாசத்தை அவன் மேற்கொள்ளாம
எவன் எடுத்தானோ அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், யார் எடுத்தாங்களோ அவங்கள நான் தண்டிக்கணும் என்ற மனநிலையில் ரொம்ப டென்ஷனா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றானா. கடவுளே இறங்கி வாரும், யாடு காணாம போயிருச்சு, யார் அதை எடுத்தது எனக்கு காமிச்சு கொடும். அவன் இது மாதிரி அடிக்கடி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் கடவுளுடைய ஏஞ்சல் தூதன் வந்துட்டானா. அந்த தூதன் வந்து அந்த மேய்ப்பனை பார்த்து கேட்டானா, எப்ப பார்த்தாலும் நீ வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கியே, உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு என்னதான் வேணும்? அப்ப அந்த மேய்ப்பன் சொன்னானா, என் ஆடு காணாம போயிருச்சு, அந்த ஆட்டை எவன் எடுத்தானோ எவன் பறித்தானோ அவன் எனக்கு வேணும். அப்ப தூதன் சொன்னானா, உனக்கு ஆடுதானே வேணும், உன் ஆடுதானே காணாம போயிருச்சு, அந்த ஆடுதானே உனக்கு வேணும், அதை நீ கேளு, அதை நான் மீட்டு கொடுக்கிறேன். அப்போ அந்த மேய்ப்பன் சொன்னானா, ஆடு எனக்கு வேணும்ன்றதை விட அந்த ஆடை எவன் எடுத்தானோ அவன் தான் எனக்கு வேணும். இப்போ என் ஆட்டை எவன் எடுத்தானோ அவனை எனக்கு முன்னாடி கொண்டு வாங்க. இதுதான் அவனுடைய விண்ணப்பம். அப்ப தூதன் கேட்கிறான், இதான் உன்னுடைய இறுதி விண்ணப்பமா? ஆமா, இறுதி விண்ணப்பம். சரி, நான் மறைந்த உடனே உன் ஆட்டை யார் எடுத்தாங்களோ அவங்க உன் கண்ணுக்கு முன்னாடி இருப்பாங்க. தூதன் மறைந்த அடுத்த சனமே கர்ச்சிக்கிற ஒரு சிங்கம் அவனுக்கு முன்பதாக தோன்றினது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டை யார் எடுத்தது? கர்ச்சிக்கிற சிங்கம் தான் எடுத்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சிங்கத்தை பார்த்து அவர் அசிங்கமாயிட்டார். அசிங்கம்னா சிங்கம் அவரை சாப்பிட்டுருச்சு. இதுதான் முடிவு. அப்போ பொல்லாத மனுஷர்கள் மேல் எரிச்சலா இருக்காதீங்க. அவர்கள் உங்களை பாதித்து விடுவார்கள் என்று நான் பயமுறுத்தி சொல்லவில்லை, அது அவசியம் இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய தீய கிரியைகளுக்கான பலன்கள் அவர்கள் அடைவார்கள். நீங்க ஏன் பொறாமப்படணும்? நீங்க ஏன் பழி வாங்க துடிக்கணும்? நீங்க ஏன் எரிச்சல் கொள்ளணும்? நீங்கள் பரிசுத்த குழந்தைகள், பிதாவின் செல்ல பிள்ளைகள். இன்னைக்கு நீங்க வளமாய் நலமாய் வாழ்வதற்காக தேவன் ஒரு அழகான நாளை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய நன்மைகளை அனுபவித்து அடுத்த கட்ட அபார வளர்ச்சி அடைவதற்காக முன்னோக்கி செல்லுங்கள் பிள்ளைகளே. உங்கள் வாழ்க்கையை தடுக்க பார்க்கிற, முன்னேற்றத்தை கெடுக்க பார்க்கிற, உங்கள் குடும்பத்தை வதைக்க பார்க்கக்கூடிய சத்துருக்கள் மேல் எரிச்சலா இருக்காதீர்கள். அவங்க எரிச்சல் படுவாங்க, அவங்க சண்டை போட வருவாங்க, அதுக்கு மேல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழகாய் அவருடைய உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவே இன்றோடு யாரெல்லாம் உங்களை கடுப்பேத்துறாங்களோ, காண்டாக்குறாங்களோ, சோகப்படுத்துறாங்களோ, ஏமாத்த பாக்குறாங்களோ, உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்களோ, அவங்க கிட்ட சரிக்கு நிகரா நின்னு சண்டை போடாதீங்க. பேசாம அவங்களை விட்டுருங்க. ஒன்னும் பண்ணாது, கம்முன்னு விட்டுருங்க. பேசாம நீங்க விட்டுட்டு ஆண்டவர் மேல பாரத்தை வச்சுட்டு உங்க வேலையை நீங்க பார்க்க போங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடியே அவர்களுக்கு நியாய தீர்ப்புகள் உண்டாகும். ஆகவே நியாய தீர்ப்பு செய்கிற தேவனுடைய கரத்திலே நீங்கள் காரியத்தை விட்டுவிட்டு அடுத்தது என்ன செய்யலாம் என்று, அடுத்தவங்களை என்ன செய்யலான்ட்டு இல்ல, அடுத்தது நீங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலான்னு உங்க வாழ்க்கை மெருகேற்றிக் கொள்ள போக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வார்த்தை கேட்கிற நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு உங்களுடைய பயணங்கள் நல்லா இருக்கும். உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க நான் உங்களை மனதார பிளஸ் பண்றேன், வாழ்த்துறேன். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எம் மேத்யூ ஆண்டனி, பிரதர் டி வினோத், அது போலவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பிறந்த நாள் காணக்கூடிய அருமை சகோதரி ஸ்டெஃபானி மரியன், அது போலவே திருமண ஆண்டுகளை காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில அப்பா வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நிறுத்தாமே கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக.
இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் சுக பல சௌக்கிய நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்கான உடைய விசேஷித்த ஆசீர்வதிக்கும் கரங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிற என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. உடைய தயவும் கிருபையும் கரமும் காருண்யமும் உடைய பிள்ளைகளை உயர்த்துவதாக. தேவாதி தேவனுடைய விசேஷித்த வழிகாட்டுதல் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாய் இருப்பதாக. உடைய பிள்ளைகளை டென்ஷன் ஆக்குகிற பாதிக்கிற பொல்லாத மனுஷர் கூட்டங்களை குறித்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரை சலித்து கொள்ளாதபடி, மிரண்டு போய்விடாதபடி, பழிவாங்க துடிக்காதபடிக்கு, பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் கொள்ளாத அளவுக்கு ஒரு தெய்வீக அன்பின் மனப்பக்குவத்தை நீர் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை நிரப்புவதாக. தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக. இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு மிகுந்த பலனையும் பதிலையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாள் இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இந்த சனிக்கிழமை பிறந்த நாட்கள் காண்கின்ற பிள்ளைகள், திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகள், அதுபோலவே நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பிறந்த நாட்கள் காண்கின்ற பிள்ளைகள், திருமண ஆண்டுகளை காண்கின்ற பிள்ளைகளை விசேஷமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. வருடங்களை ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, உம்முடைய அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய விசேஷமான ஆண்டுகளை வருடங்களை சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி உடைய கரம் கிருபை காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டுமென மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.